ஹாய் ஹலோ, இங்கே பாருங்க என்னோட விளாக் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன், நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், நம்ம எங்கே போகிறோம்? என்னத்த சொல்ல? ஐயோ எதையாவது சொல்லியா எங்கே போகிறேன்னு. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ருட்டிக்கு போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. பார்க்கலாமா? Driver door open. Please check. ஹாய். அங்க போ. நீங்க சென்னை தானே போனோம்னு சொன்னீங்க, பண்ருட்டி லைன் தான் போனீங்க. எந்த லைன்ல போனீங்க? சென்னைக்கு. சென்னைக்கு நம்ம இங்க சூடாக இருக்கு. ஏமா அந்த அப்டேட் இந்த பக்கம் இல்ல இல்ல இருக்கட்டும் சாப்பிடு. லெமனே பறிச்சுக்கலாமா? பறிச்சுக்கலாமான்னு சொல்லக்கூடாது, தூக்கிக்கலாமா? தூக்கிக்கலாமா? கூப்பிடுறா தூக்குதுறைய. பறிச்சுட்டு போய் நாளைக்கு வந்து லெமன் சாதம், அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் லெமன் ஊறுகாய், எல்லாம் லெமன்ல புதுசா லெமன் குழம்பு ஒன்று செய்ய போறேன். இன்னொன்னு மாத்துட்டேன், லெமன் இந்த ஸ்பூன் லெமன் குழம்பு செய்ய போறேன் புதுசா. அப்படி யூடியூப் பார்த்து அப்படியே லெமன் எல்லாத்தையும் பறிக்கிறோம், குழம்பு வைக்கிறோம். நாளைக்கு குழம்பு வைக்கிறோம். என்னம்மா லெமன் பறிக்கலாமா? லெமன் பறிப்போமா? பாத்தியா, என் புள்ளைல அப்படிதான் இருக்கும். லெமன் பறிச்சுக்குவோமா? எத்தனை எடுப்போம்? இது எல்லாத்தையும் எடுத்துருமா? எல்லாம் நமக்கு தான். எல்லாமே இங்க இருக்கிற எல்லாம் நமக்கு தான். என்ன சொல்ற? அது இது எல்லாம் தூக்கிட்டு போறோம். அப்படி சொல்லி போட்டுக்க பாடு. அப்படி இருக்கணும். இந்த இருக்க என் பொண்ணு பத்தியா, அம்மா மாரி ஆல்ரெடி தூக்கிட்டு தான் வேலை. ஃபன் பண்ணிட்டாங்களா? கேட்டீங்களா எத்தனை சாப்பிட்டுருக்கீங்களா? அது கேள்வி. சிஸ்டர் 1 2 3 4 5 6 7 8 9 போதுமா? பறிக்க போகலாம். அப்புறமா சொல்றேன். அப்புறமா வேணா சொல்றேன். நான் பாருங்க அரை மணி நேரமா ஒண்ணுதான் இருக்கிறேன். இது எல்லாம் வீடியோ கவர் ஆயிட்டு இருக்கு. கேட்டா நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுல 2 தான் நான் சாப்பிட்டேன், பாக்கியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். 4 உருட்டு பக்கத்துல இருக்காங்க. 9 திங்கிப்பாங்க. அந்த அங்கத்தை பார்த்து திங்கிறாங்க. நீ பக்கத்துல சொல்லிடுறீங்க மச்சான் தான் 4 திங்கிச்சு. ஆமா அப்பயே சொன்னேன் 2 புள்ளையோட நிறுத்திடுறேன். எங்க அம்மா கேட்கல. 2 புள்ளையோட நிறுத்தி சொன்னேன். மறுநாளே சொன்னேன், எங்க அம்மா கேட்கல. நீ சொன்னதுதான் ஓகே. மறுநாளே சொன்னாவா? போனா போய் நான் சொன்னாலும் குப்பை தட்டி வந்து உடனே தூக்கிட்டு வந்துச்சு. அழகா இருக்கு, கொஞ்சம் வெள்ளையா அந்த பிள்ளைய தூக்கிட்டு மாக்கா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சா முத பிள்ளைய போய் சொல்லிருப்போம் உங்க அம்மாட்ட. நியாயமான பேச்சு. என்னோட செலவு சொல்லி சேர்த்துருந்துச்சு. மூத்தவரோட விட்டுருக்கணும். எதுக்கு 2வது வரும்? வாயிலாம் பிடிச்சி தெரியுமா? அது அங்கே பக்கத்துல தான். அது வீட்டுல இருக்கிறதே வெளில தெரியாது. இவ்வளவு மாதிரிலாம் கிடையாது, ஒன்ன மாதிரி கிடையாது. சேர்த்து பேசுவோம். எங்களை மாதிரிலாம் கிடையாது. வீட்டுல தெரியலவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டுல மூத்த பிள்ளை உனக்கு பெற்றதாமா தெரிஞ்ச பிள்ளை வீட்டுல எதுவும் தெரியாது, மத்த 2 தான் தெரியுதுங்க. நாங்க 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்போம்.
ஏங்க இது எல்லாத்தையும் எந்த சேர்த்து வச்சு மாறி விடாதீங்க, அந்த இருக்கு நிறைய இருக்கு. போதுண்ணா. டிக்கில பிரிச்சு கூட அங்க போடுங்க. நம்ம காரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதாட இன்னொரு மாடல் இருக்கு. நல்ல தாரம் இது பாருங்க. பாத்தீங்களா, இதுலயே ஃபுல்லா ஆயிடுச்சு. கீழ வேற பலாக்காயை உள்ள விட்டு விட்டுலாம். பலாக்காயை உள்ள விட்டு வைக்கலாம், பலாப்பழம் வைக்கலாம். எல்லாம் கொட்டி விட்டுறலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணும் வேணாண்டி, அங்க போயிட்டு என்னன்னு பாப்போம் எப்படி பாருங்க. போடுங்க. டீ குடிக்கலாமா? குடிக்கலாமே. குடிக்கலாம், வாங்க போலாம். வாங்க. அம்மா அப்பா ஆமா. மதியானம் 5 மணிக்கு வரீங்க. போய் சொல்லக்கூடாது. தூக்கு பாப்பா. போன உடனே அறுக்கிறது அதுதான். போனோன்னு அறுக்கிறது அது. ஆமாம். இது நாளைக்கு, இது வந்து நாளைக்கு, இது வந்து நாளான்னைக்கு அப்படிதான் சொன்னா. இது நாளைக்கு, இது நாளான்னைக்கா? நல்லா அது மூலம் ஓகேவா?